த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர்களுக்கு கிடைக்கப்பெறாத மாலையும் மரியாதையும் ரெட் கார்டு வாங்கிட்டு போன இவங்களுக்கு ஏன் கிடைச்சது? சமீபத்தில் கம்ருதீன் கலந்துக்கிட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட ஃபேன் மீட்ல வேற லெவல்ல கோலாகலமா ஏன் கம்ருதீனை கொண்டாடுறாங்க? மக்களே, இந்த இடத்துல ஆழமா ஆணித்தரமான ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்றேன். நீ புலம்புறவன் புலம்பு, கதறவன் கதறு, உனக்கு எங்கெல்லாம் எரியுதோ எரியட்டும். நீ நினைக்கிற டைட்டில் வின்னர்களையும் மற்ற போட்டியாளர்களையும் இந்த மக்கள் கோலாகலமா நிச்சயம் கொண்டாட மாட்டான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் வின்னர்களை மட்டுமே என்னைக்கும் மக்கள் கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா பீப்புள் வின்னர்கள் அந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோவில் அவங்களா இருந்திருக்காங்க. ஸோ அவங்களா பார்த்த அவங்களுடைய உண்மை முகத்தை நட்பாவோ காதலாவோ எங்கெல்லாம் மக்கள் பார்த்தாங்களோ அந்த மக்கள் கோலாகலமாக இந்த பிக் பாஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் 100 பிக் பாஸ்கள் வந்தாலையும் அத்தனை சீசன்களையும் பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர்களை இவங்களா தான் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சமான அந்த பீப்புள் வின்னர்களை மட்டுமே பார்ப்பாங்க. ஏன் பீப்புள் வின்னர்களுக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ்? ஏன் டைட்டில் வின்னர்களை இவ்வளவு தூரம் மக்கள் கொண்டாடல? மக்கள் யாரும் முட்டாள்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் வேற லெவல்ல நம்மளோட ஸ்டைலில் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. மக்களே, நீங்க லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடுறீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கான ஆஸ்கர். ஸோ வாங்க நம்மளோட ஸ்டைலில் வீடியோவில் இன்னைக்கு வேற லெவலில் அனலைஸ் பண்ணிடலாம். த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர்களை கோலாகலமாக கொண்டாட மறந்த மக்கள் த பிக் பாஸ் வரலாற்றிலேயே ரெட் கார்டு வாங்கிட்டு போன 2 முதல் நபர்கள் இவர்கள் தான். எல்லா மொழிகளிலுமே இதுவே முதல் முறை. அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு போன இவங்களை ஏன் கோலாகலமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே உங்களுடைய டைட்டில் வின்னர்கள் கிடையாதுங்க, பீப்புளோட வின்னர்கள். பீப்புள் வின்னர்கள் டைட்டில் வின்னர்களை விட எப்பயுமே கோலாகலமாக கொண்டாடுவாங்க. த பிக் பாஸ் எல்லா ஷோவையும் எடுத்து பாருங்க. மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போன ஒரு நபரை மக்கள் ஆரோவரமாக கோலாகலமாக பயங்கரமாக கொண்டாடுவாங்க. த ரெட் கார்டு வாங்கிட்டு போன ஒவ்வொருவரையும் கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை. த ரியாலிட்டி ஷோ த பிக் பாஸ் டீம், த ஜியோ ஹாட் ஸ்டார், விஜய் டிவி டிஆர்பி ஹைப்புக்காக அவங்களோட பிடிச்ச ஜோனுக்காக டைட்டில் வின்னர்களை டிசைன் பண்ணி அவங்க தேவையான நபர்களை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, மக்கள் தேர்வு செய்த அந்த நபர்களை ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறையும் இவங்க தான் பிக் பாஸோட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்த அந்த உண்மையான உணர்வு மிக்க அவங்களுடைய செயல்பாடுகளே அதற்கு காரணம். இதை எல்லாமே தான் அவங்கள கொண்டாடுது. நீங்கள் டைட்டில் வின்னர் கோப்பையை வேற யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க, அந்த கோப்பை இல்லை எங்கள் மேட்டர், அந்த கோப்பை இல்லை எங்களுடைய மேட்டர். நாங்கள் முழுக்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார யாரெல்லாம் உண்மையாக இருந்தா யாரெல்லாம் ஃபேக்காக இருந்தா இந்த ட்ரூ ரோல் யார் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். மக்களாகிய நாங்கள் எப்போதும் முட்டாள்களே கிடையாது. ஏன்னா எங்களுடைய வின்னர்கள் யாருன்னு தெரியும். இது மட்டுமே இந்த உண்மை மட்டுமே தான் மக்களே. ஒவ்வொரு சீசனோட மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போனவங்களா இருக்கட்டும், ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்களா இருக்கட்டும், ஷோவை விட்டு எவிக்ட் ஆகி போனவங்களா இருக்கட்டும், மக்கள் கோலாகலமாக அவங்கள கொண்டாடுறதுக்கான முழு காரணம் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார த ரியாலிட்டி கேம் அப்படிங்கிற அந்த கேம் ஷோக்குள்ளார முழுக்க கேமுக்காக பொய்யா போலியா ஃபேக்கா நடிக்காம அவங்களா இருப்பாங்க இல்லையா? அந்த உண்மைத்தன்மை நமக்கு ரொம்பவே பிடிச்சு போய் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நட்பாக இருக்கட்டும், அங்கே நிகழ்ந்த ஒரு காதலாக இருக்கட்டும், அந்த இடத்துல அவங்களுக்குள்ளார அவங்கள அறியாமல் வர்ற ஒரு சில கோபங்களாக இருக்கட்டும், எல்லாமே யதார்த்தமாக இருக்கும்போது யதார்த்தமான மக்கள் நாம கோலாகலமாக நேசிக்கிறோம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நிகழ்வு தான் விஜே பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார முழுக்க யதார்த்தமாக இருந்தாங்க. எங்கெல்லாம் கோவப்படணுமோ அங்கெல்லாம் கோவப்பட்டாங்க, எங்கெல்லாம் கத்தணுமோ அங்கெல்லாம் கத்துனாங்க, எங்கெல்லாம் சிரிக்கணுமோ அங்கெல்லாம் சிரிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கெல்லாம் ஆதரவா அன்பா இருக்கணுமோ அங்கெல்லாம் இருந்தாங்க. ஒரு அழகான ட்ரூ நட்பு கம்ருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் கிரியேட் ஆகுது. அந்த நட்பு அவ்வளவு அழகா கோலாகலமாக மக்களால் வெளியில கொண்டாடப்படுது. அதே மாதிரி விஜே பார்வதிக்கும் கம்ருதீனுக்குள்ள ஒரு உண்மையான ட்ரூ லவ் வெளிப்படுதுங்க. மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல அது பிறக்குது. அந்த காதல் பிறக்கிற அந்த மொமெண்ட்டுகளாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்குள்ள அந்த அழகான பாண்டிங்காக இருக்கட்டும், உண்மையா வெறுமனா அப்படி ஒரு பர்டிகுலர் வார்த்தைகளுக்குள்ளார நம்மளால சொல்ல முடியாது. அந்த உண்மை அழகாக வெளிப்படுது. அது கோலாகலமாக அப்படி கிரியேட் ஆகுது. அது ஒரு விதத்தில் நீ அந்த கப்பல் இந்த கப்பல் என்னென்னமோ போட்ட, என்னமோ நீ சொல்லிக்கிட்டு போயிட்டே எங்களுக்கு கேமராக்கள் தெரியாது.
எங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்களோன்னு புரியாது. ஏன்னா எங்களுடைய வயசு அப்படி, எங்களுக்கு உண்டான ஒரு காதல் அந்த மொமெண்ட்ல ஒரு ஸ்பார்க் லைட் மாதிரி கிரியேட் ஆச்சு இல்லையா? அது உண்மை. நீ என்னமோ நினச்சிட்டு போ, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா நாங்கள் கேமுக்காக விளையாடல, நாங்களாக இருக்கிறோம். மக்களுக்கு எங்களை பிடிச்சா பிடிக்கட்டும், பிடிக்கலைன்னா வெறுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஓப்பன் அப் கேரக்டர் இருக்கு இல்லையா? அது எல்லா மக்களாலும் கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்த பிக் பாஸில் அந்த ரெட் கார்டு இஷ்யூக்கு முன்னாடி பார்வதிக்கும் கமருதனுக்கும் ஒரு சில நிறைய ஹேட்டர்ஸ்கள் ஒரு புறம் இருந்தாங்க. அவங்கள நேசிக்கிற ஒரு ஸ்வீட்டஸ்ட் பர்சன்ஸ் நிறைய பேர் இப்படி ரெண்டு பாதியாக தான் இருந்தாங்க. இந்த ரெட் கார்டு இஷ்யூவில் முழுக்க நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே டிஆர்பிக்காக இந்த சேனல் பண்ண அந்த டிஆர்பிக்காக நடந்த ஒரு விஷயமாவே இந்த ரெட் கார்டு டாபிக் வந்து அந்த காருக்குள்ளார சாண்ட்ரா அவர்கள் காரில் இருந்து கீழே விழ பொழுது இந்த சம்பவத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். தான் வந்து நட்பாக நேசித்து ரகசியமாக சொன்ன ஒரு விஷயத்தை 4 பேர் இருக்கும்போது ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறாங்க. பார்வதி ட்ரிகர் ஆகிறாங்க, கமருதீன் ட்ரிகர் ஆகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புஷ் பண்ணி கையில் தள்ளுறாங்க. கையில் தள்ளுற அந்த புஷ்ஷிங் பத்தாமல் காலில் உதச்சி தள்ளுறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா அவர்கள் கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்த வரைக்கும் கண்ணை நல்லா முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த சாண்ட்ராவை விக்ரம் போய் தூக்குறாரு. விக்ரம் வந்து ஒரு சில வார்த்தைகள் எனக்கு கமெண்ட் வந்துருது. விக்ரம் வந்து ஒரு ஆக்டிங் ஷோனை அப்படி கிரியேட் பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிலங்க. ஆனால் முழுக்க அது வந்து எனக்கு அப்படி ஒரு நிகழ்வு உடல் ரீதியாக அவங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்கிறத ஜஸ்ட் ஓகே, உங்களோட கேமுக்கு நீங்கள் அதை சொல்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிட்டு 2 நபர்கள் வெளியேறி ரெட் கார்டுக்கு வந்துட்டாங்க. அது நடந்தது நடக்கலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது தெரியுமா? சாண்ட்ரா வந்து எங்கேயோ நடிக்கிற மாதிரி இருக்கே, இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா இல்லையே, இல்லை சோசியல் மீடியாவில் நிறைய டாக்டர்ஸ்கள்லாம் வந்து சொல்கிறாங்க பர்டிகுலர் அப்படி ஒரு விஷயம் நடந்தவங்க வந்து குறைஞ்சது இத்தனை மணி நேரங்கள் வந்து ரொம்பவே லிஸ்ட்டில் இருக்கணும், அவங்க உடனே கம்பேக்லாம் கொடுக்க முடியாது, இது முழுக்க ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேமாக கிரியேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சாண்ட்ரா அவர்கள் ஒரு வேளை நடித்து 2 நபர்களை வந்து வெளியேற்றியிருக்காங்க ரெட் கார்டு கொடுத்து அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது அதற்குண்டான பனிஷ்மெண்ட் கர்மா, அந்த கர்மா இஸ் பூமராங் மாதிரி இவங்க 2 பேர்த்தும் முழுக்க நடிப்பு நாள் மட்டுமே ரெட் கார்டு கொடுத்து சாண்ட்ரா அவர்களால் வெளியேற்ற முடிஞ்சதுன்னா நிச்சயம் அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. இல்லை கமருதீனும் விஜய் பார்வதியும் அப்படி ஒரு வேலை தான் செஞ்சுருக்காங்க, அதனால தான் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருந்தாலையும் அதுக்காக மன வருத்தமோ அதுக்கான என்ன சொல்கிறது அதுக்கான பலனும் வந்து கமருதீன் விஜய் பார்வதி அனுபவிச்சுக்குவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட ரெட் கார்டு வாங்கின நபர்கள் ஏன் மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுறாங்கன்னா, மக்கள் வந்து சாண்ட்ரா அவர்களை வந்து என்ன சொல்கிறது ஐயோ இந்த பெண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. பயங்கரமாக இது கேள்வி கேட்கப்படணும், ரெட் கார்டு கொடுக்கப்படணும் அப்படின்னு அந்த இடத்துல நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா இது சாண்ட்ராவோட ஏன் கேமாக இருக்கக்கூடாது? விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இப்படி ஒரு அநீதி நடந்துருச்சா? முழுக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார அந்த டைம் பார்த்தீங்கன்னா முதல் நாள்ல இருந்து அந்த ட்ராவலை பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிற அந்த ட்ராவலை கானோ வினோத், தர்பூசணி, விஜய் பார்வதி, கமருதீன் இந்த 4 நபர்களும் 22 நபர்களை வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த ஷோவையே என்டையர் ஷோவே 91 நாள் வேற லெவலில் ஹைப்பில் கொண்டுட்டு போனதில் மிக முக்கிய பங்களிப்பு மறுக்கவே முடியாது இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற நபர்கள் எல்லாமே அப்படியே இலைமறை காய்மறையாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார எப்படியாவது இந்த வாரத்தில் நாமினேஷனில் வந்துடக்கூடாதுரா, எவிக்ட்டுக்கு நம்ம போயிடக்கூடாதுரா அப்படின்ட்டு ஒரு நல்லவங்கிற அந்த வேடத்தை தரித்து அந்த பர்டிகுலர் நபர்கள்கிட்ட எல்லாம் அண்ணன் தங்கச்சி அந்த உறவு இந்த உறவு அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. இந்த ரம்யா ஜோ வியானா வந்து அந்த கெஸ்ட் ரோலாக உள்ளே வரும்போது வேற லெவலில் அவங்களோட உண்மை முகத்தை பார்த்த உண்மையாகவே அவங்க 2 பேரும் சிறப்பான சம்பவங்கள் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த பிக் பாஸ் ட்ராவலில் ஒரு சில அந்த என்ன சொல்கிறது அவங்க எவிக்டாகி போகிற வரைக்கும் கூட அவங்க ஒரு சில இடங்களில் ஃபேக்காக இருந்திருக்கலாம். பட் வெளியில் போயிட்டு ஷோவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மக்களின் உண்மை முகமாக மக்கள் மனசில் என்னெல்லாம் நினச்சாங்களோ அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ரோலாக தான் வியானாவும் ரம்யோஜோவும் நடந்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல அவங்க செஞ்ச 2 விஷயங்களையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். த சேம் டைம் விக்கல்ஸ் விக்ரம், சபரி, கனி அவர்கள், எப்சேவெல்லாம் கூட நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லிக்கிறோம் கொஞ்சம் ராவாக அவரோட ஒரிஜினாலிட்டி வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மற்ற ஒவ்வொரு ரோலுமே ஃபேக்காக இருந்தாங்க. ஃபேக்கை எப்பயுமே மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒன்றும் சினிமா கிடையாது. சினிமாவில் வந்து ஒருத்தர் நடிக்கிறாங்க, அந்த நடிப்பு அழகாக இருந்தது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இது ஒரு ரியாலிட்டி ஷோ. நீங்கள் என்ன கிடையாது வெள்ளை கலர் அப்படின்னு காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளை கலராக மட்டும்தான் தெரிவிங்க. நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை வெள்ளை கலர் கிடையாது இது பச்சை கலர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களே கிளம்புங்கடா, எங்களுக்கு தெரியும் எது வெள்ளை
கலர், எது பச்சை கலர். நீயா உன்னை கிரியேட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் நம்ப முடியாது. நாங்கள் ரியாலிட்டி ஷோவை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. அவங்க ஆழ் மனசுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிஆர் அது இது தாறு மாறு தக்க அடித்து ஒரு எதுவுமே காணாமல் போயிடும். அந்த மக்கள் பர்டிகுலர் ஒரு சில பர்சன்களை கோலாகலமாக நேசிக்கப்பட்டுருவாங்க. அப்படிப்பட்டதான் கவின் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது நடந்தது. சாண்டி மாஸ்டர் இருக்கிறாங்க பாருங்க, அந்த சாண்டி மாஸ்டரை வந்து மக்கள் அப்படி கோலாகலமாக கொண்டாடினாங்க. கானா வினோத்தை கொண்டாடினாங்க. இவங்க எல்லாருமே டைட்டில் வின்னர்கள் கிடையாது, அவங்க எல்லாருமே பீப்புள் வின்னர்கள். இந்த பீப்புள் வின்னர்களை கோலாகலமாக நம்ம திரும்பவும் பதிவு பண்ண ஆசைப்படுறோம். இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே 2 பேருக்கு ரெட் கார்டு கிடைச்சிது. இதுவே முதல் முறை. அந்த 2 பேருமே, ஒரு நபர் பெண் ஒரு நபர் ஆண். இந்த 2 பேருமே காதலர்கள். எந்த மொழியிலும் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ரெட் கார்டு நடக்கவே இல்லை. அப்படி ரெட் கார்டு வாங்கிட்டு போன அவங்களையும் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போன கானா வினோத்தையும் மக்கள் கோலாகலமாக கொண்டாடுறாங்கன்னா நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம். அவங்களாம் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கேமுக்குள்ளார நடிக்கலை, கேமுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு கான்டென்ட் எதுவுமே பண்ணலை. அவங்களா இருந்தாங்க. அந்த நட்பு அழகாக இருந்தது, அந்த காதல் அழகாக இருந்தது. அதனால மட்டுமே கோலாகலமாக கொண்டாடுறாங்க. இந்த இடத்துல தான் கானா வினோத்தை பிடிக்காத ஹேட்டர்ஸ், பார்வதியும் கமருதீனும் அவங்க 2 பேர்த்துக்குமான அந்த காதலை பிடிக்காத ஹேட்டர்ஸ் கிட்டத்தட்ட டைட்டில் வின்னர்களோட பிஆர் டீமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தான் திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுதோ பண்ணட்டும். உங்களுக்கு இவங்களுடைய அந்த கோலாகல கொண்டாட்டம் என்னடா, ஒரு ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு ஸ்பேஸ் வர்றாங்க, அதுக்கு 50,000 பேர் இந்த விஜய் பார்வதிக்கு வர்றாங்க, கமருதீனுக்கு இத்தனை பேர் வர்றாங்க, ரோட்டில் இறங்கி கானா வினோத் போகிறாருப்பா, மக்கள் கோலாகலமாக கொண்டாடுறாருப்பா. ரெட் கார்டுக்கு அப்புறம் கமருதீன் காரில் உட்காந்து ஆடுறாப்பா, காரை சுற்றி அத்தனை பேர்ப்பா. மதுரையில் போய் பார்வதி இறங்கினா அவ்வளோ கோலாகலம். இந்த 2 பேரும் பார்வதியும் கமருதீனும் கொடுத்த அந்த ஒரு ஃபங்க்ஷனில் அவ்வளோ ரெஸ்பான்ஸு. ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி கிடைக்குது? ஏன் பீப்புள் வின்னர்களுக்கு இவ்வளோ ஹைப் இருக்குது, டைட்டில் வின்னர்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, ஆட்டத்தில் இருக்கிற ஆட்ட நாயகர்கள் எல்லாமே வெளியேறிய பிறகு இந்த மாதிரி ரெட் கார்டு இஷ்யூ, மணி பாக்ஸ் இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு ஆட்ட நாயகர்கள் களத்தை விட்டு போனால் மீத ஆட்டத்தில் இருக்கிற அந்த டாப் 5ல் ஏதாவது ஒரு ஆட்ட நாயகர்களை தான் தேர்ந்தெடுத்து அந்த கோப்பையை கொடுத்துருக்குறாங்க. மக்களுடைய மனசில் என்றைக்குமே ஆட்ட நாயகர்கள் அந்த ஒரு ஷோவை பார்க்கும்போது எந்த கேமாக இருந்தாலையும் அந்த கேமில் மக்களுக்கு மிகவும் நெருக்கமான பிடித்தமான உண்மையான அந்த முகங்கள் மக்களால் ஆட்ட நாயகர்களாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயத்தை திரும்ப நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் வந்து பிஆர் வச்சு டைட்டில் வின்னர்களை டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டு விக்ரமுக்கு இவ்வளோ ஃபேன்ஸு, ஆரோரா இன்ஸ்டாகிராமில் அவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த வேலைகளுக்காக நீங்கள் ஒரு ஃபேன் பேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஆரோரா வந்து உண்மையாக இருந்தார், விக்ரம் அவர்கள் உண்மையாக இருந்தார், இப்படி எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா சபரி எப்படி நடந்துக்கிட்டாரு, கனி எப்படி நடந்துக்கிட்டாரு, இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே எப்படி நடந்துக்கிட்டாங்கிறது மக்களாகிய அவங்களுக்கு தெரியும். அந்த மக்கள் எல்லாமே நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்குற இடத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தெளிவாக இருக்கிறாங்க. இந்த ரியாலிட்டி ஷோவில் யாரெல்லாம் உண்மையாக இருந்தாங்களோ அவங்கள மக்கள் என்னைக்கும் கோலாகலமாக கொண்டாடுவாங்க. பிக் பாஸே முடிஞ்சது, நீங்கள் என்னடா இன்னும் 1 மாதம் 2 மாதம் இந்த இவங்களுக்கான புராண கதைகளையே பேசிட்டு இருக்கிறீங்களே, இவங்களை மட்டுமே ஹைப்பில் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அடுத்த பிக் பாஸ் 10 வர்ற வரைக்கும், ஏன் பிக் பாஸ் 10 வந்தால் கூட அந்த சீசனில் கூட இவங்களை எல்லாருமே பீப்புள் வின்னர்கள் தான் அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே மக்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டாங்க. இந்த பிக் பாஸ் மாதிரி ஒரு 10, 20, 11, 12 எத்தனை ஷோ போனாலும் சரி, மக்கள் மனசில் இன்றைக்கும் கவின் இருக்கிறாரு, சாண்டி மாஸ்டர் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் அதே இடத்துல நாளைக்கு கானா வினோத்தையும் விஜய் பார்வதியும் கமருதீனையும் மக்கள் என்னைக்கும் மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த லவ், மக்கள் வச்சிருக்கிற அன்பு அப்படிங்கிறது தான் ஃபேன் மீட்டில் வெளிப்பட்டுச்சு. இன்றைக்கும் 1000 வீடியோக்களுக்கு அவங்களுடைய கமெண்டுகளை அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ பீப்புள் வின்னர்களை என்றைக்குமே மக்கள் மறக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய அர்ப்பணிப்பு உண்மை, நேசிப்பு உண்மை, அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த ட்ரூ லவ் உண்மை, அவங்க போட்ட ஓட்டுக்கள் உண்மை, அவங்க எல்லாத்தையும் நேசித்தது உண்மை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு, ப்ரோ நீங்கள் தெளிவாக சொன்னீங்க, இந்த இடத்துல தெளிவாக சொல்லலை, நீங்கள் உங்களுடைய ரிவ்யூ வந்து சூப்பராக இருக்குது, உங்களோட ரிவ்யூ வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ 1 செகண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, கமருதீன், கானா வினோத், விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட இந்த ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. See you the next video. Bye மக்களே.